ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. மிதனராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது, நாம் எதை எதை வந்து நம்ம பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு புரிதல் இல்லாமல் இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தோன்னா உங்களுக்கு தொடக்கம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதம் தொடங்கின ஒரு முதல் 2 வார காலங்கள்லேயே 2 வார காலங்களுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு படிப்படியாக இருந்த இந்த பிரச்சனைகள், உங்களுக்கு இருந்த குழப்பங்கள், உங்கள் மேலே மற்றவங்க வச்சுருந்த ஒரு தப்பான எண்ணங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறும். நான் மிதனராசி நண்பர்களை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜனவரி மாத கடைசியே பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் நினச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலதாமதமாக இருக்கும். அது வேலையாக இருக்கட்டும், இல்லாட்டி குடும்ப விஷயங்களா இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் பார்த்தோன்னா, நான் அந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும், அந்த இந்த டைமுக்குள்ளே பார்த்தா அந்த வேலையை முடிக்கணும், இந்த டைமுக்குள்ளே இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் காலதாமதமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிப்ரவரி மாதம் எனக்கு எந்த மாதிரி இருக்கும், ஸோ எந்த மாதிரி நான் நடந்துக்கணும் அப்படிங்கிற நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவு பார்த்தா உங்களுக்கு மாதத்தோட ஆரம்ப காலகட்டங்களில் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் எடுத்த விஷயங்களை பார்த்தோன்னா கொஞ்சம் காலதாமதமாகும். குறிப்பாக உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் சரி, உங்களோட ராசியில் 8ஆம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் அப்படின்னு 8 கிரகங்கள் பார்த்தோம். 4 கிரகங்கள் பார்த்தோன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச காரியங்கள் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்ல பார்த்தா நிறைய தடைகள், எதிர்ப்புகள் சந்திச்சிருப்பீங்க. இந்த மாதம் தொடங்கின முதல் வார காலகட்டங்களே 33ஆம் தேதிக்கு பதியே உங்களோட ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ இந்த மாதம் பிறந்த முதல் 4 நாட்களுக்கு பிறகு பார்த்தோன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஒரு பிரீத் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் அமையும். உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிக்கும். ரைட், ஓகே, நம்மளால இந்த விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி, உங்களை ராசிக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தா உங்கள் ராசிக்கு 9ஆம் படுத்துக்கிறாரு. அது இன்னும் கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு கடந்த மாதம் பொறுத்தளவுக்கு அந்த எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத பிரச்சனைகளாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் அதிகப்படியாக கஷ்டப்பட்டு குழந்தைகள் நினச்சி உங்களுக்கு கவலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கவலைகளுக்கெல்லாம் பார்த்தோன்னா முற்றுப்புள்ளி வைக்கிறக்கூடிய விதமாக பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறனால கொஞ்சம் உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தோன்னா குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த சுக்கிரன் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் இடத்துக்குள்ள ராகு கூட சேர்றதுனால குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மதியப்படின அக்கறை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படி எடுத்துக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களோட எண்ணங்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா கெட்ட கனவுகள் வர்றது, கெட்ட கெட்ட விஷயங்களா உங்களை சுற்றி இருக்காங்க நடக்கிறது, உங்களை பற்றின ஒரு தப்பான வதந்தியை பார்த்தா சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பரப்பி விடுறது, நீங்கள் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண போய் அது ஏன்டா ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா கடந்த மாதம் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதம் தொடக்கமும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்கார அன்பர்கள் பார்த்தா வாண்டடாக யாரும் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்காங்கன்னா அப்படின்னா நீங்கள் அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 3 தடவை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஜென்ரலாக மிதுனராசி அன்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா யார் ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இறக்க சுபாவம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். குறிப்பாக அந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் அப்படிங்கிற 8ல் போய் பார்த்தா உச்சமாக இருக்காரு. உங்களுக்கு எதிரி எந்த பக்கம் இருந்து அடிப்பானே தெரியாது. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உடம்பு ஹெல்த் பிரச்சனையும் சரி, எதனால இந்த பிரச்சனை வருதுன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி பார்த்தோன்னா 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் பார்த்தோன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் உடம்புக்கு சின்ன சின்ன உபாதைகள் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. முக்கியமாக கூர்மையான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. இந்த 8ஆம் இடத்து செவ்வாய் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8ஆம் இடத்த கிரகங்கள் அதிகமாக இருக்கும் போதே முக்கியமாக குடும்ப விஷயத்தில் பொறுத்தவரை பார்த்தோன்னா திருமண உறவுகளை பார்த்தா நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்கு. உங்களோட கணவனும் சரி, உங்களோட மனைவியும் சரி, அவங்கள பார்த்தோம்னா ரொம்ப டாமினேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நிறைய இடங்கள் பார்த்தோம்னா நீங்கள் விட்டு கொடுத்து போகிற சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் பத்தாத வரைக்கும் பார்த்தா உங்கள் ராசியிலே குரு பகவான் அவர் பார்த்தோன்னா வக்கரகதியில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர குழப்பமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு இருந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே பார்த்தோன்னா இந்த மாதம் பிறந்து உங்களுக்கு பாதி நாளுக்கு அப்புறம், அதாவது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 9ஆம் இடத்துக்கு கும்பத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிக்கு மேலே உள்ள பிரச்சனைகள் பார்த்தோம்னா இந்த மாதத்தோட போயிடும் உங்களுக்கு. முக்கியமாக செவ்வாய் அப்படிங்கிற உங்களுக்கு ராசிக்கு 14ஆம் இடத்துக்கு அதிகமாக இருக்கிறனால ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான தாட்ஸ் இருக்கும். எனக்கு பார்த்தா இந்த விஷயத்த நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு பார்த்தோன்னா எனக்கு ப்ரொமோஷன் வேணும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஆசைகள், ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்கும். அந்த விருப்பங்கள்லாம் பார்த்தோன்னா அந்த மாதம் கடைசியிலேருந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்.
மிதன ராசி அன்பர்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 8ஆம் இடத்த கிரகங்கள் அதிகமாக இருக்கலையும் 8ல் செவ்வாய் உச்சமாக இருக்கிறனாலையும் ஒரு சில அன்பர்களுக்கு வந்து பார்த்தோன்னா காம எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா சுற்றி இருக்க நபர்கள்ட்ட யார்ட்டையும் கெட்ட பேர் வாங்கிடாதீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் சுமாரான மாதமாக இருந்தாலும் மாதத்துடைய பிற்பகுதி வந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் மாதத்தோட ஆரம்ப காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாத 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நீங்களே வந்து பார்த்தோன்னா வாண்டடா யாருக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்க. அது மாதிரி யார் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2, 3 தடவை யோசிச்சுக்கோங்க. அதனால உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வருமா அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 விஷயத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிதுன ராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இதே மாதிரி மற்ற ராசிக்காரங்களுடைய பலன்களும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.